தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரில் ரேக்லா பந்தயம் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்க்கலாம். நடுவில் கொஞ்சம் கேமரா தெரியும்ல, அதெல்லாம் தெரியும். வாரது அப்பப்போ வந்து தூத்துக்குடி அருகே உள்ள செய்துங்கநல்லூரில் ரேக்லா பந்தயம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் சுடலை குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சுடலை, செய்துங்கநல்லூரில் நடைபெற்று வரும் ரேக்லா பந்தயம் குறித்து விரிவாக சொல்லுங்க. வணக்கம் சரண்யா. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கு மறுநாள் அல்லது அதற்கு அடுத்த வாரம் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை ரேக்லா ரேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மாட்டு வண்டி ஓட்ட பந்தயமானது மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வந்தது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த மாட்டு வண்டி பந்தயத்துக்கும் இங்கு தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக இந்த போட்டிகள் நடைபெறாமல் இருந்த நிலையில் தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டுக்கான தடை நீக்கி தமிழக அரசு கொண்டு வந்த அவசர சட்டம் கொண்டு வந்ததை அடுத்து முறைப்படி மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்தில் அனுமதி வாங்கப்பட்டு தற்பொழுது 2வது வாரமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த மாட்டு வண்டி பந்தயமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரில் திருமலை நம்பி சுவாமி என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கோயிலின் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இந்த மாட்டு வண்டி பந்தயமானது நடைபெற்று வருகிறது. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை பார்த்தோம்னால் சுமார் 5 கிலோமீட்டர் செல்லும் மாட்டு வண்டிகள் 2 வகையாக மாட்டு வண்டி போட்டிகள் நடைபெறுகிறது. பெரிய வண்டி மாட்டு வண்டி போட்டியில் 9 மாட்டு வண்டிகளும், சிறிய மாட்டு வண்டி போட்டிகளில் 17 மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டுள்ளன. தற்பொழுது முதல் கட்டமாக பெரிய மாட்டு வண்டி போட்டியானது துவங்கியுள்ளது. அதாவது செய்துங்கநல்லூரில் துவங்கிய இந்த போட்டியானது ஆதிச்சநல்லூர் வரை செல்கிறது. சுமார் 9 மாட்டு வண்டிகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டுள்ளன. இதில் முதல் பரிசாக, அதாவது முதலாக வரும் மாட்டு வண்டிக்கு 20,000 பரிசும், 2வது பரிசு 15,000, 3வது பரிசு 10,000 என வழங்கப்படுகிறது. இதேபோல் சிறிய மாட்டு வண்டிகளில் அடுத்தபடியாக துவங்க இருக்கிறது இன்னும் சில மணி நேரத்தில். அதில் 17 சிறிய மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டுள்ளன. இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர்களுக்கு முதல் பரிசாக 10,000, 2வது பரிசாக 7,000, 3வது பரிசாக 5,000 வழங்கப்படுகிறது. இது மட்டுமின்றி பரிசு கோப்பைகளும் குத்துவிளக்கு ஆகியவையும் வழங்கப்பட இருக்கின்றன. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த போட்டி நடைபெறாத நிலையில் தற்பொழுது 3வது ஆண்டு தமிழக அரசு கொண்டு வந்த சட்டத்தை அடுத்து தற்பொழுது இந்த போட்டியானது நடைபெற்றுவது இந்த பகுதி கிராம மக்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களிடையே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கடந்த 2 ஆண்டுகளாக இந்த மாட்டு வண்டி போட்டியை நடத்தாதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலில் இருந்த அவர்கள் தற்பொழுது மிகவும் உற்சாகமாக இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் கலந்து கொண்டுள்ளனர். சரண்யா. தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரில் நடைபெற்று வரும் ரேக்லா பந்தயம் தொடர்பான உங்களுடைய விரிவான கள தகவல்களுக்கு நன்றி சுடலைக்குமார்.